இயேசுவை சிலுவையில் எடுத்து கூட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன்னு சிலுவையில் அறைகிறாங்க. இயேசு அந்த நிலைமையில் நானாக இருந்தால் நான் என்ன இருப்பேன்? இயேசுடைய நிலைமையில் நான் இருந்ததுன்னா நாசமா போக என்ன சிலுவையில் அறையிறாங்க அப்படின்றது. நல்லா இருப்பியா? முந்தி குலத்து நீ நல்லா இருப்பியா? ஏரோதே நீ நல்லா இருப்பியா அப்படின்றது இருப்பேன் நானாக இருந்தால். பழைய மனுஷனாகிய சாய் கிரிதர் ஐயராக இருந்திருந்தால் சொல்லியிருப்பேன். இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். எதிரிகளையும் மன்னித்த அன்பு. தன்னை சிலுவையில் அறைந்த சிலுவையில் அறைஞ்ச அவனுக்கு ஃப்ரெண்டா இனிமையாமா? இனிமை. எதிரிகளையும் மன்னித்த அன்பு. நேற்று பார்த்தோம் சீஷர்களை முட்டு கொடுத்த அன்பு பார்த்தோம். சீஷர்களுக்கு விட்டு கொடுக்காத அன்பு. எதிரிகளையும் மன்னிக்கும் அன்பு இயேசுனுடைய அன்பு. அப்படி ஊழியம் செய்யணும். நம்ம இயேசுவை சொல்றாரு, ஒரு கன்னத்தை அறிந்தால் நம்ம என்ன பண்றோம்? ஒரு கன்னத்தில் முத்தமிட்டால் இன்னொரு கன்னத்திலும் முத்தம் முடிவு அப்படின்னு காமிச்சிருக்கோம். வாலி பிள்ளைங்க அப்படிதானே பண்றீங்க. அபிஷியல்கிட்ட சொல்லணும். அபிஷியல்காக கிட்ட போயிட்டு இங்கே ஒரு ரூபா கொடு, இங்கே ஒரு ரூபா கொடு, இங்கே வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டோம். உங்களுடைய தலையில் இருக்குது அந்த குப்பை. ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டுது. ஏன் எப்போ காமிக்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்குள்ள நீடிய பொறுமை இருக்கணும். உங்களுக்குள்ள மன்னிக்கும் குணம் இருக்கணும். உங்களுக்குள்ள மன்னிக்கும் குணம் இருக்கணும். அப்பதான் காமிக்க முடியும்.